ரெண்டாம் மடித்து போட்டுட்டு நம்ம லென்த்து மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு லென்த் வந்து மாறுபடும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி வரைக்கும் நம்ம லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பட்டியிலேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே வச்சுங்க. ஷோல்டரில் 4 இன்ச்சு மேலே வைக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து 4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி பட்டியிலேருந்து கீழே 4 இன்ச்சு கீழே வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஃப்ரண்ட் மேலே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆம்போலும் நிற்கும். நான் நெக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக் வைக்கிறேன். ஆம்போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லென்த்து மாறுபடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. மற்றதெல்லாம் அப்படியே சேமாக வரைஞ்சிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆம்போல் வந்து நம்மளுக்கு ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே வரையணும். குழியாக வரும் ஃப்ரண்ட் ஆம்போல். கொஞ்சம் உள்ளே வரையணும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. நெக் அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பட்டிக்கு அதே மாதிரி நம்ம வரைக்கணும். இங்கே ஒரு 1 இன்ச்சு மேலே வச்சுக்கலாம். ஹைட்லேருந்து 1 இன்ச்சு மேலே வச்சுருங்க. அதே மாதிரி ஆம்போல் சைடும் ஒரு 1 இன்ச்சு மேலே வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வளைவாக வரையணும். இந்த மாதிரி வளைச்சி வரையணும். ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு 1 இன்ச்சு, இங்கே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இது வளைச்சி வரைஞ்சிடுங்க. அடுத்தது பட்டி வெட்ட போகிறேன். அதுக்கு 2 பீஸ் வச்சுருக்கேன். பட்டிக்கு மட்டும் உள்பக்கம் அளவு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு லென்த் மார்க் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும். இந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் அளந்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் தையலோட சேர்த்து. தையலுக்காக நம்ம தனியாக விட வேணாம். அதே மாதிரி லென்த்து கட்டி இந்த தையலேருந்து இந்த கீழே வரைக்கும் மேலே 4 இன்ச்சு விடுங்க. கீழே ஒரு 1 இன்ச்சு விடணும். சொன்னால் டபுள் ஃபோல்டிங் வரும். அதனால் கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும், மேலே 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். கீழே 1 இன்ச்சுக்கு மேலே விடலாம், மேலே 4 இன்ச்சு. இங்கே வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். கீழே பக்கம் ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. மேலே வந்து வளைஞ்சி வெட்டணும். இந்த மாதிரி உங்களுக்கு வளைஞ்சி வரும். ஸோ பட்டி உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் ஃப்ரண்ட்டில். இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஷோல்டர் ஃப்ரண்ட்டு பேக் வெட்டியாச்சு. ஸோ இது ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கிராஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து லூஸாக வராது, ஷோல்டர் வழியாது. நெக்கிலேருந்து ஆம்போல் சைடு கொஞ்சம் கிராஸாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்கு சைடு ஹைட்டாக இருக்கும், ஆம்போல் சைடு கொஞ்சம் கிராஸாக விட்டுருங்க. இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரில் லூஸ் வராது, கழுத்துக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.